சொல்லுங்க ஐயா. ஒரு உணவு சமைச்சு 7:30 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும். அதுக்கு மேல சாப்பிட்டா குப்பை அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. சரிங்க. அ இப்போ நாம பழைய சோறு, நீராகாரம்லாம் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்துக்கு மேல இருக்கிற உணவு தானங்க ஐயா? ஐயா, வாழ்க அந்த வளமுடன். அந்த காலத்துல வந்து அதாவது கடினமா உழைக்கிறவங்களுக்கு இருவேளை உணவே போதுமானது. அந்த சரிங்க. இருவேளை உணவுங்கிறது காலையில சூரிய உதயத்துக்கு பிறகு லேட்டா சாப்பிடுறது. மாலையில சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே சாப்பிடுறது. காலையில ஒரு 10 மணி அளவுக்கு சாப்பிட்டு, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு. இதுதான் இருவேளை உணவு. அந்த காலத்துல எல்லாம் வந்து சரிங்க. கடுமையான உழைக்கிறவங்க இரவு நேரத்துல இந்த புஞ்சை நிலத்துல தானியங்கள், கம்பு, ராகி, சோளம் இதெல்லாம் சாப்பாட்டு தண்ணி ஊத்தி வச்சு, காலையில வந்து அவங்க தோட்டம், காடு வேலைக்கு போம்போது, சரிங்க. தண்ணி ஊத்தி வச்சு அத கலக்கி, நல்ல சுத்தமான மோர் கலந்து அவங்க எடுத்துட்டு போவாங்க. அத சாப்பிடுவாங்க. அப்படித்தான் நீராகாரங்கிறது. இன்னைக்கு அந்த சரி. சாப்பாட்டுல தண்ணி ஊத்துனீங்கன்னா, அந்த சாப்பாட்டுல பூரா பாலிஷ் பண்ணது அதுல ஒண்ணுமே இல்ல. அந்த மாரி கடினமா ஓகே. வெயில்ல உழைக்கிறவங்களுக்கு அந்த நீராகார அந்த உணவு வந்து போதுமானது. சரிங்க. நம்ம இப்ப இந்த ஐயா இன்னொரு காலகட்டத்துல கேள்விங்க. ஆ சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இந்த காலகட்டத்துல அது நம்மளுக்கு ஒத்து வருமான்னு தெரியாது. ஏன்னா நெறைய இந்த மாரி வாட்ஸ்அப்புகள்ல வருது. மகரிஷி சொன்ன உணவு திட்டத்த கடைபிடிங்க. நாங்க 30 வருஷமா கடைபிடிச்சுட்டு இருக்கிறோம். நல்ல சரிங்க. ஆரோக்கியத்த சரிங்க. உயர்ந்துகிட்டே இருக்கும். ஏதாவது குறைபாடு வந்ததுன்னா, ஒரு வேளை 2 வேளை கொஞ்சம் ம். சாப்பிடாம ஏதாவது இளநீர் அல்லது ஜூஸ் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்ல இருந்தோம்னா போதும், தானாகவே சரியாயிரும். அது எந்த குறைபாடா இருந்தாலும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.